ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு drsip. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துங்க ஒரு சின்ன கதை பொண்ணு பார்க்க போகிறோம். அந்த கதையில் நமக்கு என்னன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்வெஸ்டிங் நம்ம ஏன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஒரு சின்ன கதையை பார்ப்போம். இந்த கதை இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்கே அரண்மனைக்கு ஈஸ்ட் சைடில் நல்ல ஒரு செல்வமும் மகிழ்ச்சியும் நிறையா இருக்குது. அந்த அரண்மனையோட வெஸ்ட் சைடில் ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப விஷ பூச்சிகள், ரொம்ப ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போனவங்க இது வரைக்கும் யாருமே திரும்பி வந்தது கிடையாது. இந்த ராஜ்யத்தில் ஒரு ரூலுங்க. இந்த ராஜ்யத்துக்கு யார் விருப்பப்பட்டாலும் ராஜாவாக ஆகலாம். ராஜாவாகிட்டு அவங்க என்னென்ன லக்ஸரிஸ் ஒரு ராஜா என்னென்ன என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ராஜாவை அந்த காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. புது ராஜாவை தேர்ந்தெடுப்பாங்க. இதாங்க ரூலு. அந்த காட்டுக்குள்ளே போன ராஜா யாருமே திரும்பி வந்ததில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ரீசன் தான், அங்கே ரொம்ப விஷப்பூச்சி, காட்டு ரொம்ப ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்கிறதுனால அதை அடித்து சாப்பிட்றோம். இப்போ அந்த ஊரில் நிறைய கஷ்டப்படுற குடும்பம் இருந்ததுங்க. அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் மட்டும் வாலண்டரியாக அதில் ராஜாவாக 5 வருஷம் இருந்துட்டுங்க. அவங்க குடும்பத்துக்கெலாம் நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா குடும்பத்தை செழிப்பாக்கிட்டு அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க இறந்துருவாங்க. இதுதான் வழி வழியாக நடந்துட்டு வருது. அப்போது அதே டைம் ஒரு 5 வருஷம் முடிஞ்சிட்டு புதுசாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ யார் ரெடின்னு கேட்குறாங்க. யாருமே முன்னுக்கு வரல. எல்லாருமே ஒரு பயம் இருக்குது, வர வேண்டான்னு. அப்போது ஒருத்தர் இன்னொருத்தர் தள்ளி விடுறாரு, நீங்கள் ராஜாவாக போகுங்கன்ட்டு. தள்ளி விடுறவர் யாருன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. அவரோட வெல்விஷர், ரொம்ப க்ளோஸ், நெருங்கிய நண்பர். ஆனால் அவர் எது பண்ணாலும் இவரோட நல்லதுக்கு தான் பண்ணுவார்ன்றது மட்டும் தெரியும். சரி, அவர் மேலே வச்ச நம்பிக்கையில் இவர் ராஜாவாக ஒத்துக்கிறாரு. ராஜாவும் ஆகிறாரு. 5 வருஷம் போதுங்க. என்னென்ன ராஜாவாக அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிக்கிறாரு. அவர் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறதெல்லாம் செய்கிறாரு. எல்லாமே நடக்குது. 5 வருஷமும் முடிஞ்சிடுச்சு. அந்த கடைசி நாள் வந்துடுச்சு. அந்த கடைசி நாளில் எல்லா ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, எல்லாருமே ராஜா போக தயங்குவாங்க. அப்போ சிப்பாய்கள்லாம் வருவாங்க. ராஜாவை கட்டி தூக்கி அந்த காட்டுக்குள்ளே போடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நடக்கிறது. ஆனால் இந்த டைமில் இந்த ராஜா ரொம்ப தைரியமாக இருக்கார். மனசில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவரோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் தெரியுது. ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். இவருக்கு முகத்தில் ஏன் கொஞ்சம் கூட பயமே இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். இது ஒரு ஆச்சரியத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்துது. என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்போ சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள்லாம் அவர் ராஜாவை தூக்கி இப்போ போடலாம், அதே மாதிரி தான் காட்டுக்குள்ளே போடுறதுக்காக கிட்ட போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, எந்த சிப்பாய்களும் எந்த ஊர் மக்களும் என்னை தொட வேண்டாம். இது வரைக்கும் எல்லாரும் நீங்கள் தூக்கி போட்டு காட்டில் அனுப்பிச்சு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் உள்ளே போகிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி பண்ணார், என்ன ரீசன், என்ன காரணம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இவர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு இவர் ராஜா வரத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டார்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரோட நெருங்கிய நண்பர். அவர் முதல் நாளில் இருந்தே இந்த ராஜாவுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை சொல்லிட்டு வந்தார். அவரோட ஆலோசனைப்படி அந்த ராஜாவும் அந்த ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு செஞ்சார். இப்போ அந்த சந்தோஷமாக போகிறார். அவர் என்ன சொன்னார்ன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல் வருஷத்தில் சிப்பாய்களெல்லாம் அந்த காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இருக்கிற காட்டு விலங்குகளை, விஷப்பூச்சிகளை எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. காட்டை ரெடி பண்ணுறாங்க. 2வது வருஷம் மரத்தெல்லாம் வெட்டி ஒரு விவசாய நிலம்லாம் ரெடி பண்ணுறாங்க. அந்த உள்ளே இருக்கிற ஊரில் விவசாயங்களெல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கே விவசாயத்தை அவர் என்கரேஜ் பண்ணுறாரு ராஜா பண்ணுறதுக்கு. 3வது வருஷம் உள்ளே போயிட்டு வீடு கட்டுறது, நல்ல நல்ல பில்டிங்ஸுங்க கட்டுறதுங்க. அப்புறம் பிஸ்னஸ் ஏரியாவை செட்டப் பண்ணுறாரு. பிஸ்னஸ் பீப்புள் அனுப்புகிறாரு. சின்ன ஒரு சிட்டியாகவே அதை உருவாக்குறாரு உள்ள. 4வது வருஷம் அந்த அவர் உருவாக்கின சிட்டி மக்கள் வாழறதுக்கு எல்லா விதத்துலையுமே ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு வேண்டிய நண்பர்கள், குடும்பத்தினர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. அவங்க போய் இருக்கிறாங்க. இப்படி அவர் 5 வருஷமும் கரெக்டான ஆலோசனையில் அந்த 5 வருஷமும் ஒர்க் பண்ணதுக்கான பயன் இன்றைக்கி அவருக்கு 5வது வருஷத்தில் கிடைக்குது. இந்த 5 ஆண்டில் ஒரு அழகான சிட்டி, ஒரு அழகான அரசையும் அங்கே உருவாக்கிட்டார் அவர். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், அவர்னால ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவர் அவரோட வாழ்நாள் முழுவதும் அங்கே ஆட்சி செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு கிங்டமையாக அவர் உருவாக்கிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன ஒன்று தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைம், நம்மளோட ஃபஸ்ட்டு சேலரி டைம்லேயே நம்ம இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ணலாங்க. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக யாரு கீழேயோ அடிமையாக வேலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்மளால் முடியுது, நம்மளால் ஒர்க் பண்ணுறோம்.
நமக்கு முடியாத டைம்லேயும் வந்து யாரோட ப்ரெஷருக்காகவோ ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷருக்காக கடமைக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம். இப்போவும் நீங்கள் வந்து எந்த டைமும் வேஸ்ட் பண்ணலை. இன்னிலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா நீங்களும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ்னா, ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்போ வந்து ஒரு 1000கணக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளான ஸ்கீம்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப் சூட்டபுளாக, ஃப்ளெக்ஸி கேப் சூட்டபுளாக, லார்ஜ் அண்ட் மிட் கேப்பாக, லார்ஜ் கேப்பான்ற மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸில் உங்களுக்கு எது சூட்டபுளான ஸ்கீமை நாங்கள் சூஸ் பண்ணி கொடுப்போம். அந்த சூஸ் பண்ணி கொடுத்தது இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு அதை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு அது ஒரு புவர் பெர்ஃபார்மர், பாட்டம் பெர்ஃபார்மராக போகாமல் ஒரு டாப் டு ஆவரேஜ் பெர்ஃபார்மருக்குள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். அது வந்து பெஞ்ச் மார்க்கை வந்து பீட் பண்ணணும் அந்த கேட்டகரியில். இப்போ வந்து டாப் பெர்ஃபார்மர்ன்ற ஸ்கீம்னா என்னென்னா, அது வந்து மற்ற கேட்டகரியில் ஒரு லார்ஜ் கேப்போ, மிட் கேப்போ, ஸ்மால் கேப் கேட்டகரி, அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அது வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இருக்கணும். கம்பேர்ட் டு இண்டெக்ஸ், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்னு இருக்குங்க. எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி, இதில் வந்து எந்த இன்வெஸ்டருக்கு வந்து எது சூட்டபுள், எது கரெக்டான வழிமுறை, அவங்களுக்கு எது சூட்டபுள்ன்ற மாதிரி நாங்கள் வந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுறோம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எந்தெந்த இன்வெஸ்டருக்குலாம் எஸ்ஐபி தேவைப்படுது, எந்த மாதிரி இன்வெஸ்டருக்குலாம் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், இப்போ மார்க்கெட்டுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை எஸ்ஐபியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, யாருக்கு வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் விரும்புகிறவங்களுக்கு வந்து டிவிடெண்ட்டுக்கு பதில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனை எப்படி பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கிறத வந்து யாருக்கு எது சூட்டபுளோ, அவங்களுக்கு எது பெனிஃபிட்டோ, எது பெஸ்ட்டோன்ற மாதிரி எங்களோட கைடன்ஸ் இருக்கும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.